இந்திய கிரிக்கெட் வீரர் ஷ்ரேயாஸ் ஐயரை 26.75 கோடி ரூபாய்க்கு ஏலம் எடுத்தது பஞ்சாப் அணி. ஷ்ரேயாஸ் ஐயரை ஏலம் எடுப்பதில் டெல்லி மற்றும் பஞ்சாப் அணிக்கு இடையே கடும் போட்டி நிலவிய நிலையில் பஞ்சாப் அணி வாங்கியது. இங்கிலாந்து கிரிக்கெட் வீரர் ஜாஸ் பட்லரை 15.75 கோடிக்கு ஏலம் எடுத்தது குஜராத் டைட்டன்ஸ் அணி. தென்னாப்பிரிக்க அணியின் பந்து வீச்சாளர் காகிசோ ரபாடாவை 10.75 கோடி ரூபாய்க்கு குஜராத் டைட்டன்ஸ் அணி ஏலம் வாங்கியது. இந்திய வீரர் அஷ்தீப் சிங்கை 18 கோடி ரூபாய்க்கு ஏலம் எடுத்து அணியில் தக்க வைத்துக் கொண்டது பஞ்சாப். ஆஸ்திரேலிய பந்து வீச்சாளர் மிச்சல் ஸ்டார்க்கை 11.75 கோடி ரூபாய்க்கு ஏலம் எடுத்தது டெல்லி கேபிட்டல்ஸ். இந்திய வீரர் ரிஷப் பண்டை 27 கோடி ரூபாய்க்கு ஏலம் எடுத்தது லக்னோ அணி. IPL வரலாற்றில் தற்போது வரை அதிகபட்ச விலைக்கு வாங்கப்பட்ட வீரர் என்ற பெருமையை பெற்றார் ரிஷப் பண்ட். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 75ஆம் ஆண்டை முன்னிட்டு பள்ளி கல்லூரிகளில் நிகழ்ச்சிகள் நடத்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவு. அரசு அலுவலகங்கள், அரசு சார்ந்த மற்றும் தன்னாட்சி நிறுவனங்களிலும் நிகழ்ச்சிகளை நடத்தவும் முதலமைச்சர் ஆணை. கருணாநிதி குடும்பத்தில் உள்ளவர்கள்தான் திமுகவுக்கு தலைவராக முடியும். சென்னையில் நடைபெறும் ஜானகி நூற்றாண்டு விழாவில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. ஜானகி ராமச்சந்திரன் நூற்றாண்டு விழாவில் AI தொழில்நுட்பத்தில் உரையாடிய முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர். ஒன்ஸ் மோர் கேட் அதிமுக தொண்டர்களுக்காக மீண்டும் ஒளிபரப்பப்பட்டது. என் மனைவியின் நூற்றாண்டு விழாவில் என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அவர்களுக்காக விழா எடுத்தது, அதுவும் மாபெரும் விழா எடுத்தது எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கின்றது. முக்கியமாக சென்னையில் பாலியோஸ் நிறுவனம் தொடர்புடைய இடங்களில் நடைபெற்று வந்த வருமான வரி சோதனை நிறைவு. 6 நாட்களாக நடைபெற்ற சோதனைகளில் முக்கிய ஆவணங்களை வருமான வரித்துறை அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளதாக தகவல். தமிழ்நாட்டில் நாளை முதல் 4 நாட்களுக்கு மிக கனமழை பொழிய வாய்ப்பு. 4 நாட்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் விடுத்தது இந்திய வானிலை ஆய்வு மையம். கடலூர், விழுப்புரம், அரியலூர் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு. சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களிலும் கனமழை பெய்யும் என்றும் கணிப்பு. வரும் 26ஆம் தேதி 6 மாவட்டங்களில் மிக கனமழைக்கும் 8 மாவட்டங்களில் கனமழைக்கும் வாய்ப்பு. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்த நிலையில் எச்சரிக்கை. AR ரஹ்மான் மீது அவதூறு பரப்ப வேண்டாம், அவர் ஒரு அற்புதமான மனிதர். விவாகரத்து குறித்து சாய்ரா பானு ஆடியோ வெளியீடு. I've been physically unwell for the last couple of months, and so that's the reason I just wanted to take a break from AR. But I would request the entire YouTube புதுக்கோட்டையில் விசாரணை கைதி உயிரிழந்த சம்பவத்தை அடுத்து மாவட்ட டிஎஸ்பி அப்துல் ரஹ்மான் தலைமறைவு என தகவல். டிஎஸ்பியை தொடர்பு கொள்ள முடியாததால் போதைப் பொருள் விற்பனையில் அவருக்கும் தொடர்பா என காவல் உயரதிகாரிகள் விசாரணை.
ஜானகி அம்மாள் நூற்றாண்டு விழாவுக்கு நடிகர் ரஜினிகாந்த் வாழ்த்து. ரஜினி பேசியதை கண்டு இபிஎஸ் உள்ளிட்ட அதிமுகவினர் கைத்தட்டி ஆரவாரம். ஜெயலலிதா கூப்பிட்டு இந்த பரமா இந்த அரசியல் எனக்கு சரிப்பட்டு வராது, அதுக்கு நீங்க தான் கரெக்ட், நீங்க அந்த திறமை இருக்கு, அந்த தைரியம் இருக்கு, அந்த பக்குவம் இருக்கு, எங்க சைன் பண்ண சொல்லு. நெசவாளர்களுக்கு தொழில் வரி விதிப்பது தொடர்பாக எவ்வித அறிவிப்போ அரசாணையோ வெளியிடப்படவில்லை. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனத்திற்கு அமைச்சர் காந்தி பதில். தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறைக்கு மத்திய அரசு அளித்து வந்த நிதியை நிறுத்தியது ஏன்? விரோத போக்குடன் மத்திய அரசு செயல்படுவதாகவும் சபாநாயகர் அப்பாவு காட்டம். பயிற்சி முடித்த 10 காவல்துறை டிஎஸ்பிக்களுக்கு பணியிடம் ஒதுக்கி உத்தரவு. 10 டிஎஸ்பிக்களுக்கு பணியிடங்களை ஒதுக்கினார் காவல்துறை டிஜிபி சங்கர் ஜிவால். சென்னை தொழிலதிபரிடம் 7 கோடி ரூபாய் மோசடி செய்தவருக்கும் போதைப்பொருள் கடத்தலில் கைதானவருக்கும் தொடர்பு. சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை. கன்னியாகுமரியில் காதலியை பார்க்க சென்று அவரது தங்கையிடம் அத்துமீறியதாக புகார். குருந்தன்கோடு கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர் கைது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு தனியா தங்கும் விடுதிகளில் காவல்துறையினர் சோதனை. மாணவர்களிடையே போதைப்பொருள் புழக்கம் உள்ளதாக கிடைத்த தகவலின் பேரில் நடவடிக்கை. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் மொட்டுக்காளான் மகசூல் அதிகரிப்பு. விலையும் அதிகரித்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சி. வார விடுமுறையை முன்னிட்டு நீலகிரி மாவட்டம் உதகையில் குவிந்த சுற்றுலா பயணிகள். இயற்கை காட்சிகளை கண்டு ரசித்து செல்ஃபி எடுத்து உற்சாகம். திண்டுக்கல் மாவட்டம் கோடைக்கானலின் இயற்கை அழகை ரசிக்க குவிந்த சுற்றுலா பயணிகள். பைன் மரக்காடு, குணா குகை, பசுமை பள்ளத்தாக்கு உள்ளிட்ட பகுதிகளில் அதிகரித்த கூட்டம். தடை செய்யப்பட்ட இரட்டை மடி சுருக்கு வலைகளை பயன்படுத்தி ராமநாதபுரம் எல்லையில் மீன் பிடித்ததாக புகார். தூத்துக்குடி மாவட்ட மீனவர்கள் 23 பேரிடம் விசாரணை. வளர்ந்த இந்தியா நடைமுறைக்கான இளைஞர்களின் முயற்சி இன்றியமையாதது. மான் கி பாத் வானொலி நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி உரை. நாடாளுமன்ற கூட்டத்தொடரை முன்னிட்டு டெல்லியில் அனைத்து கட்சி கூட்டம். ஜெயராம் ரமேஷ், டிஆர் பாலு, வைகோ உள்ளிட்டோர் பங்கேற்பு. வரும் 26ஆம் தேதி ஜார்க்கண்ட் முதலமைச்சராக மீண்டும் பதவியேற்கிறார் ஹேமந்த் சோரன். மாநிலத்தில் ஆட்சி அமைக்க இன்று மாலை ஆளுநரிடம் உரிமை கோர திட்டம். லெபனானின் மத்திய பெய்ரூட்டில் இஸ்ரேல் வான்வழி தாக்குதல். 22 பேர் கொடூர கொலை. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் சதம் அடித்தார் விராட் கோலி.
டெஸ்ட் போட்டிகளில் தனது 30வது சதத்தை பதிவு செய்தார். இந்தியாவுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் திணறும் ஆஸ்திரேலிய அணி 3ஆம் நாள் ஆட்ட நேர முடிவில் 12 ரன்களுக்கு 3 விக்கெட்டுகளை இழந்து மிக தடுமாற்றம். துல்கர் சல்மான், மீனாட்சி சௌத்ரி உள்ளிட்டோர் நடித்த லக்கி பாஸ்கர் திரைப்படம் வரும் 30ஆம் தேதி OTT தளத்தில் வெளியாவதாக அறிவிப்பு.